விட்டது. அந்த சிவமணி உயிரை பிடித்துக் கொண்டு வர வேண்டும் என்று வைத்தார். பிடித்துக் கொண்டு வந்து விட்டோம். ஆனாலும் அவன் பாவத்தை செய்தானா, புண்ணியத்தை செய்தானா, அதர்மத்தை செய்தானா, தர்மத்தை செய்தானா, அவனுக்கு சொர்க்கமா நரகமா என்று பார்த்து அவனுடைய கடமையை முடிக்க வேண்டும் அல்லவா? இப்பொழுதே கணக்கை பார் என்னவென்று. சிவபெருமானுடைய பாவ புண்ணிய கணக்குகளை பார்த்து அவனுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். எனக்கு இல்லாமல் கணக்கை பார்த்து அந்த தண்டனையை கொடுத்து முடியும். ஆகட்டும், பார்த்து விடுகிறேன். ஆகட்டும், பார். பிரபு என்ன அதிர்ச்சி, ஏன் அழுகிறாய்? இந்த பாவியை மன்னித்தேன் என்று சொல்லுங்கள் பிரபு, சொல்லுங்கள் பிரபு. நான் உன்னை மன்னிப்பதா? என்ன தவறு ஏன் மன்னிக்க வேண்டும்? பிரபு, அந்த தாசி பெண்கள் ஆடிய ஆட்டத்தின் வழக்கத்தினால் நாளை 8:45 மணிக்கு பிடிக்க வேண்டிய சிவபதி உயிரை இன்றே பிடித்து வந்துவிட்டோம். நீ எப்படிப்பட்டவன்? கணக்கிலே வல்லவன். ஒருவரும் இடத்தில் கணக்கு போட்டு மிஞ்ச முடியாது. எப்பொழுதுமே உலகம் தோன்றிய நாள் முதல் இதுவரை நீ தவறே செய்தது கிடையாது. தவறே செய்யாத பாவி அந்த தாசிகள் ஆடிய நாட்டியத்தின் வழக்கத்திலே இப்பேற்பட்ட கொடிய தவறை செய்து விட்டேன் பிரபு. ஆடிய ஆட்டத்தால் மதிமயங்கி இப்படிப்பட்ட தவறு செய்து விட்டாய். உண்மைதான் பிரபு. அப்படி என்றால் பிடிக்க கூடாத நேரத்தில் அந்த உயிரை பிடித்து விட்டோம். நாளை 8:45 மணி, காலையில் 8:45 மணிக்கு கவர வேண்டிய உயிரை இன்று காலை 8:45 மணிக்கு பிடித்து விட்டேன் பிரபு. சித்திரகுப்தா, நாளை காலை 8:45 மணிக்கு, சனிக்கிழமை 8:45 மணிக்கு பிடிக்க வேண்டிய உயிரை வெள்ளிக்கிழமை 8:45 மணிக்கு பிடித்து விட்டோமா? வெறும் பாதகமாயிற்று. இது தேவர்களுக்கு தெரிந்தால் எனக்கல்லவோ பெருத்த தண்டனை கிடைக்கும். உனக்கு நாங்கள் என்ன பெயர் சூட்டினோம்? அதர்மத்தை செய்யக்கூடாது, தர்மத்தை மீறக்கூடாது என்பதற்காக யம தர்மன் என்ற பெயரை சூட்டினோமே. இப்படிப்பட்ட காரியத்தை செய்து விட்டாயே என்று என்னை அல்லவோ எல்லோரும் கை கட்டி சிரிப்பார்கள், நகைப்பார்கள், எனக்கு தண்டனை கொடுப்பார்கள். அது மட்டுமா? ஒரு நேரத்தில் உரைத்தார்களே, கீழே அக்னி ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, அவருடைய சிரத்துக்கு மேலே பர்வதகிரி மகிழ்ச்சியை தொங்கிக் கொண்டிருக்கிறது, இடையிலே நீ சிம்மாசனம் அமர்ந்து கொண்டிருப்பாய். தவறு செய்வாய், ஆனால் அந்த பர்வதகிரியானது அருந்து உன் சிரம் மீது விழுந்து நீ போய் அக்னி ஆற்றில் விழுந்து மாற கிடவது என்று சொல்லி இருக்கிறார்களே. நான் என்ன செய்வேன்? பிரபு, என்னை விடு. யார் செய்த தவறுக்கு தேவர்களுக்கு எல்லாம் தெரிந்தால் தங்களுக்கு இதற்கு ஏதேனும் வழிமார்க்கம் இல்லையா பிரபு? பிரபு, மார்க்கமா? மார்க்கம் என்ன மார்க்கத்தை சொல்வேன், எப்படி சொல்வேன்? சித்திரகுப்தா, நீ யார்? உன் பெருமை என்ன? நீ எப்படிப்பட்டவள்? நீ எப்படி இந்த உலகத்திலே உதித்தவள்? தாய் தந்தைக்கு பிறந்தவனா? மந்திரத்தால் பிறந்தவனா? முனிவர்களால் பிறந்தவனா? அல்லது ஏதோ ஒரு வரப்பிரசாதத்தால் பிறந்தவனா? அல்லவே ரகசியம் எப்படிப்பட்டது? இந்த ரகசியத்தை நான் எப்படி சொல்கிறேன்? எப்படிப்பட்டவன் நீ? நீ செய்து விட்டாயே தவறு. தவறே செய்யக்கூடாது. அந்த தாசி பெண்ணின் நாட்டிய வழக்கத்திலே நான் தவறு செய்து விட்டேனே பிரபு. யானை முதல் எறும்புக்கடை 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் படியளக்கக்கூடிய கர்த்தன் படியளப்பதற்காக சென்று விட்டாராம். அந்த நேரத்தில் அந்த பார்வதியானவர் தனிமையில் இருந்தார்களாம். அப்படி தனிமையில் இருக்கும் பொழுது நாமோ இப்பொழுது தனிமையில் இருக்கிறோம். நமக்கோ இப்பொழுது மனம் ரொம்ப சோதனையாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. என்ன செய்வது என்று ஒரு ஓவியத்தை வரைந்து அழகு பார்க்கலாம் என்று ஓவியம் வரைய துணிந்தார்களாம். அப்பொழுது அந்த ஓவியத்தை ஆணாக வரைய ஆரம்பித்தார்களாம், ஆண் உருவமாக. அப்படி வரையும் போது சிவபெருமான் படியளக்க சென்றவர் திரும்பி வந்து விட்டாராம் இல்லத்திற்கு. அப்படி வந்த போது ஐயோ நாம் வருவதை இது ஒரு ஆண் உருவம் ஆயிற்று,
ஆண்டவன் வந்து இதை பார்த்து விட்டால் என்ன சொல்லுவாரோ? பெண்ணே, உலகெல்லாம் படியளக்கக்கூடிய கர்த்தரின் மனைவி யாரோ ஒரு ஆண் உருவத்தை வரைந்திருக்கிறாய் என்றால், அப்படிப்பட்ட ஆடவன் எவனோ ஒருவன் உன்னுடைய மனதிலே இருக்கிறான் என்று நம்மை சந்தேகப்படுவாரோ என்று நினைத்து அந்த உருவத்தை மறைக்க முயன்றாராம். அந்த ஓவியத்தை அந்த நேரத்திலே அப்பொழுது அந்த பரமன் பார்த்து விட்டாராம். பெண்ணே, ஏதோ ஓவியம் வரைந்தாய், அதை மறைக்கிறாய, காரணம் என்னவென்று? சாமி, அதெல்லாம் ஒன்றுமில்லை, ஏதோ நாம் கோலம் போட்டு கற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு கோலமிட்டு என்று வைத்தாராம். இல்லை இல்லை, பொய் உரைக்கிறாய், காரணம் என்ன, எடு பார்க்க வேண்டும் என்று வைத்தாராம். அதை எடுத்து காட்டினால் அழகான ஒரு ஆண் உருவத்தை வரைந்திருக்கிறார். பார்வதி, இது என்ன ஆண் உருவத்தை வரைந்திருக்கிறாய், காரணம் என்ன? சுவாமி, என்னை தவறா நினைக்காதீர்கள், எதற்காக இந்த உருவத்தை வரைந்தேன்? நாமோ சும்மா இருக்கிறோம், இந்த நேரத்தில் ஏதாவது விளையாடலாம் என்று விளையாட்டுத்தனமாக உருவத்தை வரைந்திருக்கேன் உரைத்தார்களாம். அதை அழிக்க முயன்றார்கள் அந்த அம்மையார். அப்பொழுது என்ன உரைத்தார் சிவன்? பெண்ணே, உன் மீது எனக்கு சந்தேகம் கிடையாது, அப்படிப்பட்ட ஈன செயலை நீ செய்ய மாட்டாய். உமா மகேஸ்வரி ஒரு உருவத்தை வரைந்திருந்தால் அது வீணாக கூடாது, ஆதலால் அந்த உருவத்துக்கு நீயே உயிர் கொடு என்று வைத்தாரா. அப்படி உயிர் கொடுத்த பிறகு அது ஒரு உருவமாக எழுந்து நின்றதா. நின்றவுடனே, பெண்ணே, நீ ஒரு உருவத்தை ஓவியமாக வரைந்தாய், அதற்கு உயிர் கொடுத்தாய், அது உருவமாக நிற்கிறது, இதற்கு பெயர் சூட்ட வேண்டும். என்ன பெயர் சூட்டுவது? நீ வரைந்தது சித்திரம், சித்திரத்தை வரைந்திருக்கிறாய், இப்பொழுது உயிர் கொடுத்தாய், அது பிள்ளையாக எழுந்திருக்கிறது. நீ வரைந்த இந்த சித்திரத்துக்கு பெயர் பிள்ளையாக நிற்பதால் சித்திர புத்திரன், சித்திர புத்திரன், சித்திரமாக வரைந்தது புத்திரனாக வந்துவிட்டது நமக்கு என்று உனக்கு சித்திரா புத்திரன் என்று பெயர் சூட்டி யமனுக்கு துணையாக இருக்க வேண்டும், கணக்கிலே சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கொண்டு என் அன்னை பார்வதி பெற்றெடுத்த பாலனா இப்படிப்பட்ட செயலை செய்து என் அன்னைக்கே இதுக்கு தேடிவிட்டேன் பிரபு. என் அன்னைக்கே தேடி. சரி சரி, என்ன செய்வது? விதி வலியது, அதை மாற்ற யாராலும் முடியாது. அதனால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சொல்லுங்கள் பிரபு. நாளை காலை 8:45 மணி வரும் வரை இந்த உயிரை சொர்க்கமும் அனுப்ப முடியாது, நரகத்துக்கு அனுப்ப முடியாது. உண்மைதான் பிரபு. ஆதலால் இந்த உயிரை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சொல்லுங்கள். வைத்துக் கொண்டிருக்கிறாய் ஒரு பஞ்சாட்சர பெட்டி. உண்மைதான். அந்த பஞ்சாட்சர பெட்டியிலே பத்திரமாக வைத்துக் கொண்டிரு. ஆகட்டும். அந்த நேரம் காலம் வந்த உடனே அதற்கு தண்டனை, பாவமோ புண்ணியமோ என்னமோ சொர்க்கமோ நரகமோ அதை பார்த்து கொடுத்து விடுவோம். அப்படி ஆகட்டும். ஆனால் ஒன்று, இந்த ரகசியத்தை நான் எங்கும் சொல்ல மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுக்கிறேன். பிரபு, இன்றைய தினம் நான் செய்த தவறினால் ஏற்பட்ட இந்த பாவ கணக்கினை தேவர்களுக்கு மூவருக்கு யாருக்குமே தெரியாது. நாம் இருவரோடு இருக்கும் இதுவே